திருச்சிற்றம்பலம். ஓம் குமாரகுருதாசகுருத்தி ஓம். நண்பர்கள் அனைவருக்கும் அடியினுடைய இதயம் கணிந்த மாலை வணக்கம். இந்த வணக்கத்தை சொல்வதை நான் மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இப்போ 2 நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக இப்பொழுது நாம் இன்று சிந்திக்க இருப்பது உடல் நலத்தை பற்றி ஒரு அற்புதமான ஸ்ரீமத் பாம்பன் குமாரகுருதாஸ் சுவாமிகள் அருளி செய்த ஒரு அற்புதமான கதையும் குமாரஸ்தவம். உங்களான பெரும்பாலானவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இன்னும் தெரியாத சில பேருக்காக வேண்டி இதை நாம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சேர்த்து தான் இதை பதிவிட்டோம். உச்சி முதல் பாதம் வரை இருக்கின்ற அனைத்து உடல் நோய்களும் தீர்க்கக்கூடிய அற்புத மாமருந்து. இதை ஓதிவிட்டு இதுக்குண்டான சாராம்சத்தை அடுத்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் சண்முகப்பதையே நமோ நமக. ஓம் சண்மதப்பதையே நமோ நமக. ஓம் சக்ரீவப்பதையே நமோ நமக. ஓம் சக்ரீடபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோணபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோஷபதையே நமோ நமக. ஓம் நவநிதிபதையே நமோ நமக. ஓம் சுபநிதிபதையே நமோ நமக. ஓம் நரபதிபதையே நமோ நமக. ஓம் சுரபதிபதையே நமோ நமக. ஓம் நடச்சிவபதையே நமோ நமக. ஓம் ஷடஷரபதையே நமோ நமக. ஓம் கவிராஜபதையே நமோ நமக. ஓம் தவராஜபதையே நமோ நமக. ஓம் இகவரபதையே நமோ நமக. ஓம் புகழ்முனிபதையே நமோ நமக. ஓம் ஜெய ஜெயப்பதையே நமோ நமக. ஓம் நயனயப்பதையே நமோ நமக. ஓம் மஞ்சுளப்பதையே நமோ நமக. ஓம் குஞ்சரீபதையே நமோ நமக. ஓம் வள்ளீபதையே நமோ நமக. ஓம் மல்லப்பதையே நமோ நமக. ஓம் அஸ்திரப்பதையே நமோ நமக. ஓம் சஸ்திரப்பதையே நமோ நமக. ஓம் சஷ்டிபதையே நமோ நமக. ஓம் இஷ்டிபதையே நமோ நமக. ஓம் அவேதபதையே நமோ நமக. ஓம் சுபோதபதையே நமோ நமக. ஓம் வியூகபதையே நமோ நமக. ஓம் மயூரப்பதையே நமோ நமக. ஓம் பூதப்பதையே நமோ நமக. ஓம் வேதப்பதையே நமோ நமக. ஓம் புராணப்பதையே நமோ நமக. ஓம் பிராணப்பதையே நமோ நமக. ஓம் பக்தப்பதையே நமோ நமக. ஓம் முக்தப்பதையே நமோ நமக. ஓம் மகாரப்பதையே நமோ நமக. ஓம் முகாரப்பதையே நமோ நமக. ஓம் மகாரப்பதையே நமோ நமக. ஓம் விகாசப்பதையே நமோ நமக. ஓம் ஆதிப்பதையே நமோ நமக. ஓம் பூதிப்பதையே நமோ நமக. ஓம் அமாரப்பதையே நமோ நமக. ஓம் குமாரப்பதையே நமோ நமக. இப்போ மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு பின்னணியில் ஒரு சிறிய வரலாறு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு ராமேஸ்வரத்தில் நம்முடைய பாலசாமி அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வமன பேதி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். வமன பேதின்னு சொன்னால் அந்த ரத்தமாக கழிச்சலாக போயிட்டே இருக்கும். அது வந்துச்சுன்னா அப்படியே உடலை உருக்கி என்ன பண்ணும், உயிரை குடித்து விடும். அப்படியேப்பட்ட ஒரு கொடிய நோய். அந்த நோய் கண்டு சாமியை என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, படுத்திருக்கிறார். முற்றத்தில் கயிற்றுக்கட்டில் படுத்திருக்கிறார். அப்போ சாமியோட துணைவியார், நம்மளோட அருமை தாய் காளியம்மா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சுவாமி நம்மளை விட்டு போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப வாட்டத்தோட கவலையோட கண்ணீர் மல்க என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன்னு சொல்ல முடியாது, ஒரு பையன் அப்படிங்கிற சொல்ல முடியாது, ஒரு 2ஆம் கட்ட பருவத்தில் ஒரு ஆள் வர வந்து அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, அவன் ஏன் படுத்திருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி இந்த நோய் 2-3 நாட்கள் அசைவிட்டு காரணம் கிடக்கிறாரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த வந்தவர் சொல்கிறாரு, அப்படியா, அந்த மாடத்தில் இருக்கிற திருநீரை எடுத்து அவன் நெற்றியில் இடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு தூரமாக இருக்கிறேனே, திருநீர் தொடக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறார், திருநீருக்கு தீட்டு இல்லை, அதை எடுத்து நான் சொல்கிறபடி அவன் நெற்றியில் இடு, அவன் எழுந்து விடுவான், நான் எஞ்ஞான்றும் அவனை விட்டு நீங்கவில்லை என்று அப்படி சொல்லிவிட்டு அம்மா திருநீரை எடுத்து வைக்கிறாங்க.
படுத்துட்ட உடனே சுவாமி உடனே அப்படியே நல்லா கலகலன்னு தூங்கி எழுந்த மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னே சாமி கேட்குறாரு அம்மன்கிட்ட, சற்று நேரத்தில் இங்கே ஒரு குரல் கேட்டதே, யாருடைய குரல்? இப்போ வந்த விவரத்தை சொல்கிறாங்க. சாமி திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லை. இப்போ யார் வந்திருப்பா? சாட்சாத் முருகப்பெருமான் தான் வந்திருக்கிறார். அந்த முருகப்பெருமானை அவனுடைய திருவடி நினைந்து தான் சுவாமி இந்த அற்புதமான இந்த பதியினை பாக்களை ஏற்று அருளை செய்திருக்கிறார்கள். அதை நாம் வந்துட்டு அது காலை அல்லது மாலை இல்லை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை ஓதி உணர்ந்து உய்தி பெற வேண்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் நம்மளோட உடல் நோய்கள் எல்லாம் தீரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் இது வந்துட்டு ஓம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் போட்டு அப்படி குமாரஸ்தமம் அப்படின்னு போட்டு சிம்மன் பாமன் குமரகுராசம் குமாரஸ்தமம் போட்டிருக்காங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழெல்லாம் குறிப்பிட்ட கோயில்களில் தான் இருக்கும். ஆனால் குமாரஸ்தம் எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அரிய பெரிய மாமருந்தை ஓதி உணர்ந்து வளமும் நலமும் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் குமரகுராச. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.